பக்தி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பெருத்த சந்தேகம் இருக்குங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள், எதுவுமே நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கேட்கும்போது உங்கள் வீட்டில் செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையா, நாங்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படின்னா அதை தீர்க்கும் விதமாக இந்த பதிவு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு வரணும்னா 3 விதத்தில் வரும். ஒன்று ஊழ்வினை கர்மதோஷம். நான் முற்பிறப்பில் பார்த்திங்கன்னா, அதாவது முற்பிறப்பு முன்வரும், இதுக்கு முன்னாடி நான் பிறந்த நிறைய பிறப்புகள், எத்தனையோ 7 14 பிறப்பு இருக்குது அப்படிம்பாங்க. எண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆக இந்த மாதிரி எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் அந்த அத்துணை பிறப்புகள்லையும் நல்லதும் செஞ்சுருப்பேன், கெட்டதும் செஞ்சுருப்பேன் இல்லைங்களா. நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சதுனோட அத்தாட்சி தான் நான் இப்போ மனுஷ பிறப்பு எடுத்திருக்கேன். அப்போ என்னோட பூர்வீக ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது பூர்வ ஜென்மங்களில் நான் செஞ்ச கெட்டதுக்களுக்கெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கர்மாவாக வர்றது தான் ஊழ்வினை கர்ம தோஷம் அப்படிம்பாங்க. 2வது பித்ருதோஷம். என்னோட முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குடும்ப தெய்வம். இந்த குலதெய்வத்தை சரிவர வழிபடாததுனால எனக்கு பித்ருதோஷம் அப்படின்னு வருது. அது குலதெய்வத்தை வழிபடாததுனால வரும். குலதெய்வத்தை வழிபட்டால் அந்த பித்ருதோஷன்றது அடியோடு நீங்கி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. என்னோட முன்னோர்களை நான் சரிவர வழிபடலை, முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கல, அதனால் எனக்கு வர்றதுன்றிருக்கு. 3வதாக இருக்கிறது தான் என்னென்னா ஆபிச்சார தோஷம். ஆபிச்சார தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், எங்கள் எதிர் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கல, நான் நல்லா இருக்கேன், என்னோட கூட பிறந்த அக்காக்கே பிடிக்கல, நான் நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரோட அன்னிக்கு பிடிக்கல, இப்படி உறவுகள்னால இல்லை தெரிஞ்சவங்கள்னால நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம நான் கெட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாந்திரீக வழிமுறைகள், இதை பில்லி சூனியம் எத்தனையோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சில பல விஷயங்களை செஞ்சு என்னை கெடுக்கிறாங்க, இதனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இது 3மே காரணம் நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு. சரி, 3மே காரணம்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஆபிச்சார தோஷம் இருக்கா, செய்வினை தோஷம் இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரெக்டாக போயிடலாம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் செய்வினை தோஷம் இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் அப்படின்றது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். வைத்தியம் பண்ணுவாங்க வருவாங்க, மாறி மாறி இந்த மாதம் இவங்களுக்கு மருத்துவ செலவு, அடுத்த மாதம் அவங்களுக்கு மருத்துவ செலவு, அடுத்த மாதம் இன்னொருத்தவங்களுக்கு மருத்துவ செலவு. வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் மாறி மருத்துவ செலவுகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். வீண் விரயம் அப்படின்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அது வந்துகிட்டே இருக்கும். 2வது விஷயம், குடும்பத்தில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா 2 குழந்தைங்களும் தறிக்கிட்டு தீர மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன, பையன் தான் சுத்தமாக அடங்க மாட்டேங்குது, பொம்பளை பிள்ளையாவது அடங்குமான்னு பார்க்குறேன், இது அதுக்கு மேலே அடங்க மாட்டேங்குது. இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓடுற பாம்பில் எந்த பாம்பு நல்ல பாம்புனே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த கதையை எல்லாமே பாம்பு தான், எந்த பாம்பு நல்ல பாம்பு நம்ம தோல் மேலே தூக்கி போட்டுக்க முடியும், அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்க இருக்குது அப்படின்ற கதையாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், நல்ல நம்ம சாப்பாடு செய்கிறோம் வீட்டில் அப்படின்னாலும் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் திருப்தியாக சாப்பிட முடியாது. சாப்பிட்ற நேரம் சண்டை பிரச்சனை, அந்த சாப்பாடு தேவையில்லாமல் குப்பை தொட்டிக்கு போகும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், நம்ம காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோம், பட்சிகளுக்கு உணவு வைக்கிறோம், இந்த தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க, கம்முன்னு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப பசியில் கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம வச்சதை சாப்பிட மாட்டாங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம், அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே நிம்மதியாக தூங்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு மாற்றி ஒருத்தவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இது 5வது விஷயம். 6வது விஷயம், அந்த குடும்ப தலைவனுக்கும் இடையே, அதாவது குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஒற்றுமை அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இது 7வது விஷயம். எப்போ பாரு சண்டை, எலியும் பூனையும் மாதிரி, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நீ ஊஸ்தியா நான் ஊஸ்தியா, நீ சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். 8வது விஷயம், வீட்டில் இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த குடும்ப தலைவி இறை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு எடுக்கணும், வரலட்சுமி பூஜை செய்யணும் அப்படின்னு அவங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை செய்ய உட்காரும்போது பெரிய மக்களும் சண்டை, இவங்க அழுவாங்க, அந்த பூஜையை செய்ய முடியாமல் இவங்க என்னத்தை கடவுள், என்னத்தை சாமி கும்பிட்டு, என்னத்தை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதுக்கும் மேலே குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னை இருக்கீங்க, உங்கள் குலதெய்வம் திருத்தணி வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அந்த முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னு இங்கேருந்து பஸ் ஏறணும்னு போனால் காலில் அடிபடுறது, போக முடியாமல் தடங்கள் வருது,
பஸ்ஸு கிடைக்காம இருக்கிறது, இப்படி நிறைய விஷயம். இல்லை அன்னைக்கும் சண்டை வர்றது, இந்த மாதிரி நடக்கும். புரியுதுங்களா? குடும்ப தலைவருக்கு எப்போ பாரு தலைவாசலில் வந்து பெருவிரல், கால் பெருவிரல் அடிபட்டு அவர் வந்து தடுக்கும். எந்த வேலைக்கு போனாலும் தடுக்கி போகும். எந்த ஒரு நல்ல விஷயமும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த நல்ல விஷயம் அப்படின்றது ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரன் கூடி வர்றதா இருக்கலாம். இப்படி எதுவுமே நடக்காது. இப்படி ஒரு விஷயம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்து என்ன விஷயம் நடக்கும்னா, குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை, குடும்ப தலைவிக்கு அவங்க சந்தோஷமாக இல்லை. அப்பாவுக்கு சம்பாதிக்கிறது பிரச்சனை, அதனால் அவர் சந்தோஷமாக இல்லை. பொண்ணு ரீதியாக பல பசங்க கூட பழகிறது, லவ் பண்ணுறது, அந்த லவ் பண்ணுறவன் ஏமாத்துறது, பொண்ணும் சந்தோஷமாக இல்லை. பையன் 2-3 பிள்ளையை லவ் பண்ணுறது, ஒரு பிள்ளை இல்லைதா, ஒரு பிள்ளை தான் ஏமாற்றிட்டாலே, இன்னொரு பிள்ளையாவது நம்ம கூட நல்லா இருப்பா, அவ்வளோ ஏமாத்துறது இல்லை. அந்த பிள்ளை வந்து அந்த பையனோட பழகிட்டே இருப்பான். ஒரு எதிர்பார்ப்பு காரணமாக இந்த பையனை காசுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பழகிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குமே ஏமாற்றம், எல்லாருக்குமே நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி வரும். அதுக்கும் மேலே வீட்டுக்கு வந்து பாருங்கள், எப்பயுமே கருவண்டு வந்து வீட்டில் இறையாற்றல் நிறைய இருக்குது, குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னா கருவண்டு நேராக வரும். யாரோ அடிச்சு போட்ட மாதிரி டப்புன்னு செத்து விழும். ஆனால் வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை, நம்ம இஷ்ட தெய்வத்தினோட ஒரு அனுகிரகம் இல்லை, இறையாற்றலே இல்லை அப்படின்னும் போது கருவண்டு நல்லா வீட்டில் சுற்றி வரும். அப்படி வருது அப்படின்னும் போது எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல துர்நாற்றம் நிறைய வீசுது அப்படின்னா அது வந்து தீஞ்ச வாசனையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நீச்ச வாடை, ரத்த வாடை, இல்லைனா ஒரு பொண வாடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாடை, கருகுன வாடை, இந்த மாதிரி எந்த வாசனை வருது, அது வாசனைன்னு சொல்ல முடியாது, நாத்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அந்த வீட்டில் இறையாற்றல் இல்லை, தீ சக்தி நிறைஞ்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே வீட்டுக்குள்ளே காக்கா வருது. பொதுவாக காக்கா வீட்டுக்குள்ளே வரதில்லை, அது வந்து ஒரு பக்ஷி. அந்த பக்ஷி வந்து எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அடிக்காதீங்க. அப்படி தெரியாமல் வருது, சாப்பாட்டுக்கு வருதுன்னா பிரச்சனை இல்லை. எப்போ பாரு வீட்டில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட காரகத்துவம் நிறைய இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்குது, ஜேஷ்டா தேவியினோட ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நம்ம மீன் தொட்டி வைக்கிறோம், மீன்கள் எப்பப்பாரு செத்து போகுது அப்படின்னாலும் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருக்க நம்ம நாய் வளர்க்குறோம் அப்படின்போது நாய்க்கு எப்பப்பாரு உடல்நல உபாதைகள் வருது, நாய் செத்து போகுது, இரவு நேரமான நாய் ஊளையிடுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் திடீர்னு குபீர்னு மல்லிகைப்பூ வாசனை வீசுது அப்படின்னா ஒரு மோகினி சக்தி மாதிரி, அதாவது ஒரு நிறைய ஆசைகளோடு அந்த ஆசைகள் நிறைவேறாத இறந்த ஒரு கன்னி பெண்ணனோட ஆத்மா நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிங்க நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்கும் மேலே வீட்டுக்குள்ளே வவ்வால் வருது, வவ்வால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இறந்துடுது அப்படின்னாலும், வவ்வால் வீட்டுக்குள்ளே ரத்த காயத்தோடு வருது அப்படின்னாலும் அந்த வவ்வால் வாழறது கூட ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வவ்வால் அடிக்கடிக்கு வருது அப்படின்னா அந்த வீட்டினோட சாணித்துவம் குறைஞ்சிடுச்சு, இறை வழிபாட்டினோட ஒரு முக்கியத்துவமே அந்த வீட்டுக்கு இல்லை, அந்த வீட்டில் இறை வழிபாடு நல்லாதாங்க இருக்குது, அதையும் மீறி ஒரு அதீத சக்தி வாய்ந்த துர் ஆத்மானோட சாயா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த பதிவு ரொம்ப நீண்டிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் விஷயங்களை பற்றி மட்டும் சொன்னேன். இனி வரும் பதிவுகளில் இன்னும் நிறைய பேசலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.